அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கேட்கப் போகும் செய்தி ஒரு சாதாரண செய்தி அல்ல. இது நம்முடைய ஜீவனை மாற்றும் செய்தி. இயேசுவின் இரத்தம் பற்றிய செய்தி. வேதாகமம் சொல்கிறது, இயேசுவின் இரத்தம் எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1:7. பகுதி 1. இரத்தத்தின் முக்கியத்துவம். வேதாகமத்தில் இரத்தம் என்றால் ஜீவன். இரத்தம் இல்லாமல் ஜீவன் இல்லை. பழைய ஏற்பாட்டில் மனிதன் பாவம் செய்தபோது ஆடு, மாடு, புறா இவைகளின் இரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால் அந்த இரத்தம் தற்காலிக தீர்வு மட்டுமே. ஒரே ஒரு இரத்தம் மட்டும் எந்நாளும் போதுமானதாக இருந்தது. அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். பகுதி 2. இயேசு இரத்தம் சிந்திய இடங்கள். முதலிடம், கெத்சேமனே தோட்டம். இயேசு தனியாக ஜெபித்தார். அவருடைய வியர்வை இரத்தத் துளிகளாய் விழுந்தது. இது எதற்காக? நம்முடைய மனவேதனைக்காக, பயத்திற்காக, மன அழுத்தத்திற்காக. இன்று நீ மனம் உடைந்திருந்தால் இயேசு அதை ஏற்கனவே சுமந்து விட்டார். இரண்டாம் இடம், முள்ளு கிரீடம். முள்ளு கிரீடம் இயேசுவின் தலையில் வைக்கப்பட்டது. அந்த இரத்தம் சாபமான சிந்தனைகளை, தோல்வி எண்ணங்களை, மன உளைச்சலை உடைத்தது. இன்று உன் மனம் சொல்லும் பொய்களை இயேசுவின் இரத்தம் மௌனமாக்குகிறது. மூன்றாம் இடம், முதுகில் அடிகள். கம்புகளால் அடிக்கப்பட்டார். இரத்தம் சிந்தப்பட்டது. வேதாகமம் சொல்கிறது, அவருடைய காயங்களினால் நாம் குணமடைந்தோம். உடல் நோய் இருந்தாலும், மனநோய் இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தில் சுகம் உள்ளது. நான்காம் இடம், கைகள் மற்றும் கால்கள் ஆணிகள் குத்தப்பட்டன. கைகள் இரத்தம் சிந்தின, கால்கள் இரத்தம் சிந்தின. பாவம் செய்த கைகள், தவறான வழியில் நடந்த கால்கள் இன்று நீதியின் பாதையில் நடக்க வழி திறக்கப்பட்டது. ஐந்தாம் இடம், அதேபோல் இன்று இயேசுவின் இரத்தம் உன் வாழ்க்கையின் மேல் இருந்தால்